சிலர்லாம் பாத்தீங்கன்னாக்கா, ஐயோ நாளைக்கு என்ன வரப்போதோ அப்படி யோசிப்பாங்க. நாளைக்கு என்ன என்ன ஒரு டேஞ்சர் வரப்போதோ, ஐயோ நாளைக்கு என்ன நடக்க போதோ, இன்னைக்கு பத்தி யோசிங்க. இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறீங்களா? அந்த சந்தோஷத்த கேரி ஆன் வித் யூ. உங்க கூட கூட்டிட்டு போங்க அந்த சந்தோஷத்த. அந்த சந்தோஷம் உங்க கூடயே வரட்டும். தீங்க பத்தி யோசிக்காதீங்க. அந்த தீங்கு வந்துருமோ, இந்த தீங்கு வந்துருமோ, மனுஷன் இன்னைக்கு இருக்க போறானா, நாளைக்கு இருக்க போறானான்னு தெரியல. ஏன்னா அப்படி ஒரு டேஞ்சர். நல்ல ஒரு அதாவது ஒரு ஒரு சோகமான ஒரு கதையை கதை இல்ல, ஒரு நியூஸை நான் கேட்டேன். இந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஊபேர்ல ஏறிக்கிட்டு போறாங்கல்ல, புக் பண்ணிக்கிட்டு, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஊபேரா? ஊபேர் பைக், ஓலா டாக்ஸி, டாக்ஸி பைக், பைக் டாக்ஸில போறாங்கல்ல. ஸோ யார் வந்து ஏத்திட்டு போனாலும் ரேபிடோ அதெல்லாம் வந்து ஏத்திட்டு போறாங்கல்ல, அப்படிலாம் ஏத்திட்டு போறாங்க. நேத்து ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா, அவங்க வீட்லயே அந்த பொண்ணு தான் சம்பாதிக்கிற பொண்ணு. அது கஷ்டப்பட்டு படிச்சு, அது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வேலைக்கு போற பொண்ணு. யாரையோ லிஃப்ட் கேட்டிருக்குது. அந்த லிஃப்ட்ல அது ஏறிட்டு போயிருக்குது. அந்த பையன் ஃபாஸ்டா ஓட்டிட்டு போய் எதிர்க்க வர ஒரு லாரியில இடிச்சு, அந்த பொண்ணு ஆன் த ஸ்பாட்ல இறந்துருச்சு. அந்த பையன் பொழைச்சிக்கிட்டான். லிஃப்ட் கொடுத்த பையன் பொழைச்சிக்கிட்டான். இந்த பொண்ணு இறந்துச்சு. வீட்டுல கையை விரிச்சு இப்ப முழிக்கிறாங்க. இந்த பொண்ணு தான் எங்களை காப்பாத்துற பொண்ணு. இந்த பொண்ணு தான் எங்களுக்கு சம்பாதிக்குது, வேற யாருமே கிடையாது. இப்ப யார் செய்வா? சோ அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது தீங்கு என்னை அணுகாதபடி காத்துக்கொள்ளும். நம்ம வீட்டுல எல்லாருமே வெளியில போயிட்டு வராங்கல்ல, வேலைக்கு போறாங்க, பைக்ல போறாங்க, கார்ல போறாங்க, பல இடங்களுக்கு போறாங்க. ஆண்டவருடைய கிருபை இல்லைனாக்கா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. பிரியமானவர்களே, யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் தயவு செய்து இந்த வசனத்தை நீங்க கேட்கறீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாளும் வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கென்னை ஆட்கொள்ளாதபடிக்கு காத்துக்கொள்ளும் என்று வேண்டி, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, ஆட்கொள்ளும் இல்ல, துக்கப்படுத்தக்கூடாது. எந்த தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. அது பிள்ளைகள் மூலமா இருந்து வருகிற துக்கமா இருக்கட்டும், அது வெளியில இருந்து வருகிற தீங்கா இருக்கட்டும், அது சொந்தக்காரங்க மூலமா வருகிற தீங்கா இருக்கட்டும், எல்லாத்தையும் அப்படியே கணக்குல அப்படியே அதை கண்ட்ரோல்ல வைப்பாருங்க. எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வைப்பாரு, சூப்பரா வைப்பாரு. இந்த பிராக்டிக்கலா நான் எதுக்காக உங்கள்கிட்ட பேசுறேன்னாக்கா, இந்த வசனங்கள் எல்லாம் நான் வச்சு ஜெபம் பண்றேன். ஆண்டவர் நம்மள ஜபங்களை கேட்கிற தேவனா இருக்கிற. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டுடைய கரம் நம்ம மேல இருக்கணும். இந்த வெயில் காலத்துல பாத்தீங்கன்னாக்கா, பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது, யோபுல, ஆண்டவரே என்னுடைய கூடாரத்தின் மேல உங்களுடைய கரம் இருக்கட்டும்ட்டு யோபு ஜெபம் பண்ணுவார். அந்த மாதிரி அடிக்கடி தினமுமே நான் ஜெபம் பண்ணுவேன். உங்க கரம் எங்க கூடாரத்தின் மேல இருக்கட்டும். ஆண்டோடைய கரம் நம்ம கூடாரத்தின் மேல இருந்தா எதுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? எப்படி உள்ள வரும்? அதை மீறி இந்த கேம்பஸ் சுத்தில ஆண்டவரே உங்க கரம் இருக்கணும்.